நல்ல ஒரு திடமான மனநிலை உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல ஒரு அக்யூரேட்டான முடிவு எடுக்கக்கூடியவங்க. கொள்கையை அடிக்கடி மாற்றிக்க மாட்டாங்க. இதுதான் அப்படின்னா இப்படி தான் வாழக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க. விடாமுயற்சி உடையவங்க அப்படின்லாம் இவங்களை சொல்லலாம். இளமை காலத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். மத்திய பருவம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிக அளவு கருணை மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரும் இவங்களை அதிகமாக ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வச்சு ஏமாத்துறோம். உனக்காக தாண்டா எல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல இவங்க நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அறிவாற்றல் இருந்தவங்க தான், நல்ல ஒரு மேன்மை பொருந்தியவங்க தான், நல்ல ஒரு மனோதிடம் படைத்தவங்க தான். ஆனால் இவங்களை ஒரு சிலர் ஏமாத்திடுவாங்க. எப்படி சொல்கிறீங்க, நாங்களே ரொம்ப திறமைசாலிங்க, நாங்களே ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி சொல்லலாம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். என்னன்னா, உனக்காக எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்கன்னா நீங்கள் கரைஞ்சிருவீங்க. ஏன்னா கருணை மனப்பான்மை அதிகம் உங்ககிட்ட இருக்கும். அதனால் ஒரு சில இடத்துல மெல்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிரன் யாரு? கருணை உடையவர், காதல் கிரகம். அதனால் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த மார்ச் மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த ரிஷபராசிக்கு நட்பு ராசியாக எதெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியோடு அதிகம் ஒத்து போவாங்க. விருச்சகம், கும்பம், மிதுனம் இதெல்லாம் கொஞ்சம் சமமான பொருத்தமுள்ள ஒரு ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஒத்தே போகாது, ஒத்து வர மாட்டாங்க. இல்லை நாங்கள் ஒட்டாக தான் இருக்கோம், நண்பராக தான் இருக்கோம் அப்படின்னா கூட அவங்க மூலிமா இவங்களுக்கு எந்த ஒரு நன்மையோ பெருசாக உதவக்கூடிய அந்த சூழலையோ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரகமாக இருக்கிறார். சனி, ராகு என கிரக அமைப்புகள் அவங்களோட சேர்ந்து செவ்வாயும் கூட்டுச்சேர்க்கையாக அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமர்ந்திருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைப்பட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருந்த அந்த தேவையில்லாத ஒரு இனம் புரியாத கவலை, குழப்பமெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இனி மாறும். எந்த உறவு உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போச்சு அந்த உறவு உங்ககிட்ட நட்பு பாராட்டும். அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கிரக அமைப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதையுமே விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். சமுதாயத்து மத்தியிலையும் கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஒரு பக்கம் இருந்தாலும் கொள்கைக்காக அதிகம் பாடுபடக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக பேசுகிறத விட்டுட்டு உங்களுடைய செயலில் ஒவ்வொரு விஷயத்தையும் காமிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். உங்களுடைய சொந்த புத்தியை வச்சு யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆலோசனை கேளுங்க. வெளிநபர்கிட்ட அதிகம் ஆலோசனை கேட்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. மற்றபடி வெளி நண்பர்கிட்டையோ மற்ற உறவுங்கிட்டையோ போய் ஆலோசனை இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டாம். ஒரு சிலர்லாம் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வெளிநபர்களுடைய ஆலோசனையை விட்டுட்டு உங்களுடைய குடும்ப உறவுங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட நாளாக ஒரு சில லட்சியங்களை வச்சுருப்பீங்க. இந்த டார்கெட் அடையணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டார்கெட்டை அடையிறதுக்கான ஒரு முக்கியமான வழி இந்த காலகட்டத்தில் தெரியும். அதனால நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த கால
காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அப்படி துணிச்சலாக இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களாகட்டும், மேலதிகாரிகளாகட்டும், அவங்க மூலிமா சில நன்மைகளும் கிடைக்கும் போது, அவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும் போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, மனக்குழப்பம், அதனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள், வாக்குவாதங்கள் பெரிதாக போனதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமைந்திருக்கும். அதெல்லாம் இனி வருகின்ற நாட்களில் மாறும். நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்கள் மூலிமா ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் வருகின்ற நாட்களில் அதிகம் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இருக்கட்டும். அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு அதை அப்படியே போய் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அது உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய சொந்த முயற்சியில் அதிகம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சொந்த புத்தி, உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தவங்கக்கிட்ட உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி வெளியில் சொல்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய செயல் திட்டங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அதை அவங்க அப்படியே அவங்களுடைய இதற்காக பயன்படுத்திடுவாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அவசர முடிவை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறத விட்டுட்டு உங்களுடைய சொந்த முயற்சியை அதிகம் போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்தது சாதிக்க முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேல் இடத்துல இருக்கிறத அப்படியே கேட்குறதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையுமே பேசுகிறது நல்லது. யாருக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேணாம். குறிப்பாக பண விவகாரங்களில் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்க வேணாம். சில விஷயங்கள் கொஞ்சம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக அணுகுனீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு. கூட்டு முயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். படிப்பில் கூட கண்ணும் கருத்துமாக இறங்கி படிக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது. நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிஷபராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சிங்களோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே டோட்டலாக மாறும். அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாதம் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களை யாரெல்லாம் விட்டு சென்றாங்களோ அவங்களாம் அவங்கக்கிட்ட நெருங்கி நட்பு பாராட்டுவாங்க. உறவு பலப்படும். அலைபேசியின் மூலிமா கூட ஒரு சில தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதன் மூலிமா தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு குறைவும் இருக்காது. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன சிக்கல், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுருந்தவங்களுக்கு அந்த நிலை மாறும். வீட்டுக்குள்ளேயே கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் வரும். அந்த ஆடம்பர செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒவ்வொரு செலவுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். இன்னொரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை வருது அப்படிங்கிற அந்த மனநிலை கொஞ்சம் மாறும். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே குழப்பம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா மகிழ்வுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனோபக்குவம் இந்த காலகட்டத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. தோல்வியை கண்டு தோய்ந்து போன காலம்லாம் போய் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும், ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வருகின்ற நாட்களில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க.
ரிஷபராசியில் மிருகசீடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். சில காரியங்கள்லாம் தடைபட்டிருக்கும், இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் போது நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நண்பராக சேர்த்திக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை